மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை முன்னெடுப்பை ஒரு அரசியலை அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதே போல மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை முன்னெடுப்பை ஒரு அரசியலை அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவை தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல் மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.